Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் என்னங்க சொல்லியிருக்காங்க? இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் அப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் இன்டு எ சம் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, nth டெரிவேட்டிவ். அந்த nth டெரிவேட்டிவோட கண்டினியூஷன் தான் ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா, இது வேறு டாபிக் அது வேறு டாபிக்னு சொல்ல முடியாது. எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கண்டினியூஷனாக தான் இருக்குது. ஸோ nth டெரிவேட்டிவ், அந்த nth டெரிவேட்டிவோட கண்டினியூஷன் தான் ட்ரிக்னாமெட்ரிக்கல். ட்ரிக்னாமெட்ரிக்கல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. y ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு sin 3x + 4 cos 5x அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸுங்கிறது அதுதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் இருக்கும். அதை நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, பிரேக்கப் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம பிரேக்கப் பண்ணி எப்படி ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் nth டெரிவேட்டிவ் என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கே. ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியமே இல்லை, அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. சரி, இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு sin 3x இன்டூ cos x. அப்போ y ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷனுங்க கொடுத்துருக்காங்க? ஒன்று sin 3x, இன்னொன்று வந்து cos x. அப்போது எல்லாமே என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். அதனால these problems are comes under trigonometrical transformation. That's it. And also what is meant by trigonometrical transformation is it is possible to break up the product of the powers of sines and cosines. That's all. Okay. So y equal to sin 3x into cos x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப்ல கொடுத்துருக்காங்களா? ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு நீங்கள் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ். ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா yn is equal to 1/2 into 4 power n into sin of 4x plus n pi by 2 plus 2 power n into sin of 2x plus n pi by 2. Then option B is yn equal to minus 1/2 into 4 power n into sin of 4x plus n pi by 2 plus sin of 2x plus n pi by 2. The third option is yn equal to 1/2 into 4 power n into sin of 4x plus n pi by 2 minus 2 power n into sin of 2x plus n pi by 2. And the last option is yn equal to 1/4 into 4 power minus n into sin of 2n pi plus x minus 2 power minus n into sin of 3 pi by 2 plus 2x. So these are all the 4 options they are given. And we are going to find the nth derivative for the given function y equal to sin 3x into cos x. Okay. எப்படிங்க ஃபைண்ட் பண்ணலாம்? First, given value. What is the given value? Given y is equal to sin 3x into cos x. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனும் சைன் ஆஃப் சம்திங் அண்ட் தென் ப்ளஸ் சைன் ஆஃப் சம்திங். முன்னாடி ஒரு 1/2, எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 1/4 ஏதோ ஒன்று வந்திருக்குது. தென் 4 power n 4 power minus n 2 power n 2 power minus n சம்திங் வந்திருக்குது. அப்போ நம்ம இதை எந்த ஃபார்முலாவில் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே sin 3x into cos xனா எனக்கு டைரெக்டாக nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ண முடியாது. அப்போ இது ஏதாவது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா, பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, sin a cos bங்கிற ஃபார்முலா இருக்குதுங்களா. therefore we know that sin a cos b ஃபார்முலா தெரியும் தானுங்க. sin a cos b equal to என்னங்க ஃபார்முலா? 1/2 into sin of a plus b plus sin of a minus b. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குங்க? 1/2 into sin of, here what is the value of a? 3x. Here what is the value for b? It is x. Therefore 1/2 into sin of a plus b, that is 3x plus x plus sin of a minus b, that is 3x minus x. அப்போ என்னங்க ஆன்சர் கிடைக்குது? Therefore y is equal to 1/2 into sin 4x plus sin 2x. இப்போ இதுக்கு மேலே எனக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியல. அப்போ இதுவே ஏதாவது ஒரு ஃபார்முலா கீழே வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y is equal to 1/2 into something. Here also y power n yn எல்லாமே வந்து in terms of 1/2 into somethingனு கிடச்சிருக்குது. 1/4 or minus 1/2 something கிடச்சிருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு இது வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலாக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்போ sin 4x இருக்குது ப்ளஸ் sin 2x இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ sin 4x sin 2x எல்லாமே ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் வருமானு பார்க்கலாம். வருதுங்க. என்னங்க ஃபார்முலா?
d power n into sin of ax plus b நம்ம எப்படி எழுதலாங்க, which is equal to a power n into sin n pi by 2 plus ax plus b அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லைங்களா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபார்முலா. ஸோ d power n into sin of ax plus b க்கு we know the formula a power n into sin of n pi by 2 plus ax plus b. And here it is given that sin 4x, நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா sin 4x, அங்கே வந்து sin ax plus b. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் sin 4xக்கும் sin ax plus b யும் கம்பேர் பண்ணுங்க. What is the value for a here? A is nothing but 4 and b இல்லை, therefore b equal to 0. அப்போ a equal to 4, b equal to 0 இதில் அப்ளை பண்ணலாங்களா? அப்போ என்னங்க ஆன்சர் கிடைக்கும்? Which is equal to, therefore yn, that is nth derivative on yn is equal to 1 by 2 into sin 4x. sin 4x வர அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இதில் a equal to 4, b equal to 0 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ a equal to 4, b equal to 0 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 power n into sin 4x plus 0, which is nothing but 4x plus n pi by 2. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ செகண்ட் பாயிண்ட் பாங்க. செகண்ட் என்னங்க கொடுத்துருக்காங்க? sin 2x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ sin 2xையும் sin ax plus b யும் கம்பேர் பண்ணுங்க. We get the value for a is equal to 2 and b equal to 0. So again you have to substitute these two values in the formula. அப்போ என்னங்க கிடைக்குது? a power n is nothing but 2 power n into sin n pi by 2 அப்படியே வச்சுக்கலாம். It's nothing but 2x plus 0. அப்போ அதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு கிடைக்குதுங்க? ஆப்ஷன் நம்பர் ஏ. ஏன்னா மற்றதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இங்கே போகும்போது உங்களுக்கு 1 by 4, 4 power minus n என்டையர்லி சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அதே மாதிரி இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல -2 power n கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் +2 power n. ஓகேங்களா. அப்போ இது கொஞ்சம் ஆசிலேஷன் தான், அப்படியே வச்சிருங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 2 power nங்கிற ஒரு டேர்மே இல்லை. therefore ஆப்ஷன் பி கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏவா செய்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். திருப்பி ஒரு டைம் செக் பண்ணுங்க, இந்த இடத்துல நடுவில் ப்ளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமானு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துல sin a plus b ப்ளஸ் sin a minus b தான். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலாவில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, ப்ளஸ் தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் ப்ளஸ் தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன்லேயும் ப்ளஸ் தான் இருக்கணும். therefore சி ஆப்ஷன் கிடையாது. therefore சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். என்ன இப்போ டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு பிரேக் அப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ். இட் இஸ் பாசிபிள். ஓகேவா. இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் அப் த ப்ராடக்ட் ஆஃப் த பவர்ஸ் ஆஃப் சைன்ஸ் அண்ட் கொசைன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்னன்னா in terms of trigonometrical terms வந்திருக்கும். Here also you have to find the nth derivative. That's it. Okay. So find the nth derivative of the function y equal to this one. So they are giving 4 options and you have to find the nth derivative for the given function. So solution பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம y ஓட வேல்யூ எழுதிட்டோம். இது என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா sin a cos bங்கிற ஃபார்ம்ல இருக்குது. ஸோ அதனால sin a cos bக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ we get this solution. y ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நான் nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறேன். nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு திருப்பி எனக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் d power n of sin ax plus b a power n into sin n pi by 2 plus ax plus b எழுதலாம். சிமிலர்லின்னு போட்டு காஸ் ஃபார்முலாவோட போட்டிருக்கோம் இல்லைங்களா. எஸ் அதே தான். அப்போ அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ 4 அண்ட் பியோட வேல்யூ 0. செகண்ட் டேர்மில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ 2 அண்ட் பியோட வேல்யூ 0. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு சப்ஸ்டிட்யூட் தீஸ் டூ வேல்யூஸ் இன் த கிவன் ஃபார்முலா. then we get this solution. This is nothing but option A. Therefore for example 1 option A is the correct solution. Okay. So next we have to see example number 2. So in example 2 they are given evaluate the nth differential coefficient of the function cos x into cos 3x into cos 2x. So ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க cos x cos 3x cos 2x. ஸோ எல்லாமே எப்படி இருக்குதுங்க? ப்ராடக்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குதா? ஸோ இதுதான் ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னு பார்த்தோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம்? ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படியே ப்ராடக்டாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு பிரேக் தட் ப்ராடக்ட். நம்மளால இட் இஸ் பாசிபிள் டு பிரேக் த ப்ராடக்ட் இல்லைங்களா. அப்போ இது எப்படி இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ஆஸ் யூஸ்வல் nth டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் nth டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்? nth டிஃபரன்சியேஷன், தட் இஸ் nth டெரிவேட்டிவ். அவ்வளோதான். nth டெரிவேட்டிவ்னு கொடுத்தாலும் ஒன்று தான், nth டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்னால் ஒன்று தான், yn நாள் ஒன்று தான், y பவர் n நாள் ஒன்று தான், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே சரி.
அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எப்படிங்க nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கிவன் ஒய்யோட வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? காஸ் எக்ஸு காஸ் 3x இன்ட்டு காஸ் 2x. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இல்லை நான் டைரெக்டாகவே போடுறேன் அப்படின்னா போடலாம். நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி ஐ எம் கெட்டிங் த சொல்யூஷன். ஓகே, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இங்கே வந்துடும், டிவைட் பண்ணும்போது 1/2 வரும். ஸோ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் எக்ஸ் காஸ் 3x இன்ட்டு காஸ் 2x which is equal to 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும் நான் கிளப் பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 3x மட்டும் தனியாக இன்ட்டு காஸ் 2x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை திருப்பி நம்ம எப்படிங்க எழுதலாம்? இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்களேன். அதாவது காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ காஸ் ஏ இன்ட்டு காஸ் பின்னு போட்டிங்கன்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸில் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஆல்ரெடி 2 இன்ட்டுன்னு இருக்கிறனால நான் 2 இன்ட்டு காஸ் ஏ காஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குங்க? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. இல்லை நான் காஸ் ஏ காஸ் பி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 2 கெட்டிங் கேன்சல். சரி, அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இது என்னவா மாறும்? 1/2 இன்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ ஹியர்? இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ். And what is the value of b here? It is equal to 3x. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க கிடைக்குது? 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3x இன்ட்டு காஸ் 2xங்கிறத மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். சரி, ஆட் பண்ணலாம். என்ன ஆன்சர் கிடைக்குதுங்க? 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 4x ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3x இஸ் நத்திங் பட் மைனஸ் 2x இன்ட்டு காஸ் 2x. சரி, இப்போ இந்த காஸ் ஆஃப் மைனஸ் 2x என்ன ஃபார்முலா இங்கே இருக்குது? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போது காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் 2x என்னவா மாறுங்க? இட்ஸ் நத்திங் பட் காஸ் 2x. அப்போ அப்ளை பண்ணலாங்களா? என்ன வருங்க? therefore y equal to 1/2 இன்ட்டு காஸ் 4x ப்ளஸ் காஸ் 2x இன்ட்டு காஸ் 2x கிடச்சிருக்குதுங்களா? ஓகே, ஸோ இதை மாதிரி திருப்பி எப்படி எழுதலாங்க? y is equal to 1/2 into cos 2x. இதெல்லாம் காமன் டேர்ம்ஸை அதை நான் வெளியில் எடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா cos 2x. அதனால் நான் எப்படி எழுதிட்டேன் அப்படின்னா 1/2 into cos 2x அது இங்கே அப்படிங்கிறத முன்னாடியே கொண்டு வந்துட்டு into remaining terms cos 4x plus cos 2xன்னு எழுதிட்டு. தென் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு just I am multiplying these two terms. ரெண்டு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னங்க கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 1/2 into cos 2x into cos 4x plus 1/2 into cos 2x into cos 2x. So cos 2x into cos 2x தான் நான் என்ன எழுதிக்கிறேன்? cos squared 2x. ஓகேங்களா? சரி, we know that. இப்போ திருப்பி இந்த என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பாருங்களேன். cos a into cos b. திருப்பி எனக்கு ஃபார்முலா தெரியும். 1/2 into cos a plus b plus cos a minus b. ஸோ cos a cos b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாங்களா? இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ ஒரு 1/2 கிடைக்கும். therefore 1/2 into 1/2 is equal to 1/4 into cos of a plus b. What is the value for a here? It is 2x. And what is the value for b here? It is 4x. அப்போ 2x plus 4x plus cos of 2x minus 4x. அப்போ 2x plus 4x என்னங்க ஆகும்? cos 6x. Plus cos of 2x minus 4x is nothing but cos of minus 2x. Again we know that cos of minus theta is cos theta. Therefore cos of minus 2x is again cos 2x only. Therefore I am putting here it as cos 2x. புரியுதுங்களா? சரி, அப்போ என்னங்க கிடைக்குது? இந்த டேர்ம் என்னவா மாறுது? 1/2 into 1/2 it is nothing but 1/4 into cos 2x plus cos 6x plus as it is second term அப்படியே போட்டிருக்கிறேன் 1/2 into cos square 2x. The next first term 1/4 into first term அப்படியே வச்சிருக்கிறேன் plus 1/2 into cos square 2x. cos square 2x எப்படிங்க எழுதலாம்? 1/2 into 1 plus cos 4x எழுதலாங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னங்க பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் 1/2 into 1/2 1/4 ஆகும். ஸோ 1/4 into 1 plus cos 4xன்னு இருக்கும். கிடச்சிருக்குதுங்களா? அப்போது என்ன கிடச்சிருக்குது? 1/4 into ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 1/4 into 1 plus cos 4x அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணலாம் தானுங்க ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம். அப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க 1/4 into this value ப்ளஸ் 1/4 into 1 என்னங்க ஆகும்? 1/4 ப்ளஸ் 1/4 into cos 4x. ஓகே, நெக்ஸ்ட் 1/4 1/4 சிங்கிள் டேர்முங்களா?
இப்போ 1/4 அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாங்களா? இந்த 1/4ங்கிற டேர்மை தான் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். ப்ளஸ் 1/4 இன்ட்டு இங்கேயும் 1/4 இன்ட்டு சம்திங், ஹியர் ஆல்சோ 1/4 இன்ட்டு சம்திங். இப்போ 1/4 அப்படிங்கிறது நான் காமனாக எடுத்துக்கிட்டோன்னா இது எப்படிங்க எழுதலாம்? cos 2x இருக்குது ப்ளஸ் cos 6x இருக்குது ப்ளஸ் cos 4x இருக்குது. நான் லைனாக எழுதிக்கிறேன் cos 2x ப்ளஸ் cos 4x ப்ளஸ் cos 6x. ஓகே, அப்போது இதுக்கு நம்ம இதுக்கு மேலே எனக்கு ஒய்யை சிம்பிளிஃபை பண்ண தெரியல, இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். இருக்குதுங்களே, nth டெரிவேட்டிவ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுமே. cos ஆஃப் ax ப்ளஸ் b, அப்படியே சைனுக்கு பார்த்தோம், இப்போ காசுக்கு பார்க்குறோம். d பவர் n, தட் இஸ் nth டெரிவேட்டிவ் ஆஃப் cos ஆஃப் ax ப்ளஸ் b பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சைனை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம், சிமிலர்லின்னு சொல்லி காசு போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அது கரளரி எல்லாம் போட்டிருப்போம், a = 1 b = 0ன்னு போட்டு sin x cos x ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். அப்போது அந்த d பவர் n ஆஃப் cos ax ப்ளஸ் b ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குங்க? nth டெரிவேட்டிவ்ங்களா, which is nothing but d பவர் n ஆஃப் என்னங்க cos x cos 3x cos 2xங்களா, அதுதான் நம்மளுடைய கொஷின். ஓகே, ஸோ தட் ஃபங்க்ஷன் which is equal to 1/4. இந்த 1/4 பண்ணிங்கன்னா என்னங்க ஆகும்? ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாவே இதனோட வேல்யூ என்ன ஆகுங்க? 0 ஆகிடும். அப்போ n டைம்ஸ் பண்ணிங்கனாலும் அதனோட வேல்யூ என்னங்க? 0. அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு வராது. ப்ளஸ் 0 ப்ளஸ் 1/4. therefore I am writing as 1/4 into, ஸோ cos 2x ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? ax ப்ளஸ் b ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் cos 4x ப்ளஸ் cos 6x. அப்போ cos 2xக்கு போடும்போது உங்களுக்கு என்னங்க ஆன்சர் கிடச்சது? 2 பவர் n into cos of n/2 plus 2x. This one 4 power n into cos of n/2 plus 4x. And this one 6 power n into cos of n/2 plus 6x. இப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, நான் ஆப்ஷன் கொடுக்கும்போது இந்த போர்டு ஒரே இதாக நம்மளால் முடிக்க முடியாது, ஸோ இதை திருப்பி கட் பண்ணி அடுத்த வீடியோவை எடுக்கணுங்கிறனால ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ திஸ் ஒன் இஸ் த சொல்யூஷன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் வேணால் மாற்றி எழுதிக்கலாம், கொடுக்கும்போது நீங்கள் மாற்றி மாற்றி சைனோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நவ் we are going to recall example number 2. It is nothing but evaluate the nth differential coefficient of the function cos x into cos 3x into cos 2x. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம் அல்லது nth டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ கிவன் ஒய்யோட வேல்யூ எடுத்துருக்கிறேன் 1/2 into 2, தட் இஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் அண்ட் தென் டிவைட் பண்ணியிருக்கிறேன். தென் இந்த டேர்மை தனியாக கிளப் பண்ணியிருக்கிறேன், இந்த டேர்மை தனியாக எடுத்துருக்கிறோம். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் நத்திங் பட் cos a into cos b, இன்னும் சொல்ல போனால் 2 into cos a cos b ஆர் anything. ஸோ அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ x + 3x 4xன்னு போட்டிருக்கிறோம், x - 3x -2xன்னு போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி we know that cos of -θ is equal to cos θ. அப்போ cos of -2x வந்து cos 2x மாறுது. ஸோ அதை நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு 1/2 into என்னெல்லாம் காமனாக இருக்குதோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். 1/2 into cos 2xங்கிறது காமன், ரிமைனிங் டேர்ம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேர்மாலையும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். The next we know that இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள், cos a cos bங்கிற ஃபார்மில் இருக்குது. இப்போ we know that cos a cos bக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ a என்ன b என்னன்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஸோ we get this answer. தென் இந்த டேர்ம் cos 2x 1/2 into 1 plus cos 4xன்னு எழுதுகிறேன். அடுத்ததில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 1/4 into 1 plus cos 4xன்னு கிடைக்குது. அதுக்கு அடுத்த டேர்ம் 1/4ஆல் ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1/4 plus 1/4 into cos 4xன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ இந்த 1/4ங்கிற டேர்மை தனியாக எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இந்த ரெண்டுக்குமே காமனாக 1/4 இருக்குது. அப்போ 1/4 into cos 2x plus cos 6x plus cos 4x. நான் லைனாக cos 2x cos 4x cos 6xன்னு எழுதிக்கிறேன். அப்போ இப்போவே எனக்கு இது ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற அளவுக்கு எனக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இல்லைங்களா? அப்போ nth டெரிவேட்டிவ் ஆஃப் cos of ax plus b அல்லது d power n of cos of ax plus b ஃபார்முக்கு நான் கொண்டு வந்தாச்சு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாங்க, அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா we get this answer. ஓகே, டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.